தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக தற்போது ஏடிஜிபி விசாரணை தொடங்கி இருக்கிறார். சிபிசிஐடியினுடைய இந்த விசாரணை தொடர்ச்சியாக நேரிலும் நடைபெறும் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மண்டல செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த மாதம் 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்து 40 நாட்களுக்கு மேல் ஆன நிலையில இந்த வழக்குங்கிறது தற்போது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு சிபிசிஐடி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிபிசிஐடியினுடைய எஸ்பி முத்தரசி திருநெல்வேலியிலேயே தங்கி முகாமிட்டு இந்த விசாரணையை தொடர்ந்து துரிதப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில சிபிசிஐடியை சார்ந்த ஐஜி அன்பு, ஏடிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோர் சென்னையில் இருந்து இன்று விமானம் மூலமாக தூத்துக்குடி வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருநெல்வேலி வரக்கூடிய அவர்கள் நேரடியாக அந்த விசாரணையில் ஈடுபட இருக்கிறார்கள். இதனால் விசாரணை சூடுபிடித்திருக்கிறது. இதே நிலையில இங்கிருந்து அந்த அவர் உயிரிழந்த அவருடைய தோட்டம், அதாவது கரைச்சுற்றுப்புதூர் திசை நுழைக்கு சென்று அங்கேயும் நேரடியாக ஆய்வு நடத்த விசாரணை நடத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தற்போது ஏடிஜிபி நேரில் விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் இது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தெரிகிறது. இந்த இறுதிக்கட்டத்தை எடுக்க குற்றவாளிகளை கைது செய்வதற்கான வாய்ப்புகள், அதாவது தற்கொலையா கொலையா என்பது குறித்த இறுதியான முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த சூழலை தான் தற்போது ஏடிஜிபி திருநெல்வேலி வர இருக்கிறார். வெங்கட்ராமன் தலைமையில் இந்த விசாரணை அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. நேரடியாக கரை சுற்றுப்புதூர் திசைநுழை சென்று அங்கேயும் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அங்கே சம்பவம் அந்த அவர் உடல் கிடந்த இடத்திலும் அவர்கள் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். முழுமையாக அந்த விசாரணை அப்படிங்கிறது தற்போது சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.